செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இப்படி ஒரு ஆதாரம் இருக்கா? செந்தில் பாலாஜி அவரை சிபிஐ ரொம்ப குறுகிய நேரம் தான் விசாரிச்சிருக்காங்களாம். விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கரூர் சம்பவ இடத்துக்கு வெளியே இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து ஷூட்டிங் கேமராக்கள் எல்லாம் அமைச்சு எடுத்து இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் ஊடகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. நம்மள மாட்டி விட்டாரு அப்படிங்கறதுனால அவர் மேல தனிப்பட்ட கோபம் இருக்கா அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னோட ஆட்சி வெளிப்படை தன்மையோட இருக்கும்னு சொன்னீங்களே விஜய் அவர்களே, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கேட்டா பதில் இல்ல, புசி ஆனந்த் அவர்கிட்ட கேட்டா அவரும் பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டாரு. விஜய் அரசு எதை கண்டு நடுங்குது, எதை கண்டு பயப்படுது? ஒரு பொது நிகழ்ச்சியை நீங்களே விளம்பரம் செய்து பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி சீட்டு தந்துட்டு அப்புறம் வெளியேறு அப்படின்னு சொல்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், மக்கள் நெரிசல் அதிகமாயிருச்சு, உங்களுடைய பஸ்ஸை கொண்டு சென்றா கூட்ட நெரிசல்ல அசம்பாவிதம் நடக்கும்னு டிஎஸ்பி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் மீறி அந்த இடத்துக்கு பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்துங்க, அங்கதான் நாங்க எல்லா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம்னு சொன்னீங்க. ஏன்னா அங்கதான் ஷூட்டிங் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கீங்க. மாலை 7:10 மணிக்கு அந்த பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்துறீங்க. அதுவரை அங்க யாரும் உயிரிழக்கல, மயக்கம் போடல. 7:10 மணிக்கு விஜய் அவர் வராரு. 7:11க்கு பேச ஆரம்பிக்கிறாரு. 7:37க்கு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்குள்ள 41 பேர் இறந்துட்டாங்க. பஸ் அங்க கொண்டு போய் நிறுத்தியதால் 2 பக்கமும் கூட்ட நெரிசல் வந்து இறந்திருக்காங்க. இதை எல்லா பத்திரிகைகளும் அன்னைக்கு எழுதினாங்க. ஆனா இப்ப போலீசார் எங்களை வழிகாட்டல, தவறா வழிகாட்டிட்டாங்க, தெரியாம சல்யூட் அடிச்சுட்டேன்னு மாத்தி மாத்தி பேசுறீங்க. உங்க கிட்டதான காவல்துறை இருக்கு, காவல்துறையினர் தான் தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள விட்டு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பாப்போம். சிபிஐ உங்களை காப்பாத்த போறதில்ல. ஈரோட்டிலோ அல்லது விக்கிரவாண்டி மாநாட்டிலோ மதுரை மாநாட்டிலோ மக்கள் இறந்து போனதுக்கு காவல்துறை காரணமா? விக்கிரவாண்டி மாநாட்டுல அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தியது 8000 காவல்துறையினர் தான். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான். கரூர்ல சதி நடந்ததுக்கு ஒரே நாள்ல ஆதாரத்தை சொல்லுங்க. முதல்ல முத்தமிழ்காரர்கள் செய்தார்கள் என்றீர்கள், பிறகு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கத்திகளை குத்துனாங்க, தண்ணி பாட்டில் பறந்துச்சு, எல்லாமே பொய் அப்படின்னு உடஞ்சிருச்சு. காவல்துறை அங்கு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. 41 பேரோட உயிர் போயிருக்கு. காவல்துறைக்கு கட்டுப்படுவேன்னு விஜய் அவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர் திருச்சி சந்திப்புல அது இல்லன்னு நிரூபிச்சாரு. 10 மணிக்கு பேச வேண்டியவர் 2:30 மணிக்கு வந்து பேசுறாரு. தினம் ரோட் ஷோ நடத்த அனுமதியே இல்லைனாலும் ரோட் ஷோ நடத்தினாரு. இப்படி செஞ்சதுக்கு அன்னைக்கு ஒருவேளை ஸ்டாலின் அவருக்கு பதிலா ஜெயலலிதா அவங்க இருந்திருந்தா விஜய் அவர் மேலதான் வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்படி எதுவுமே செய்யல. விசாரணை ஆணையம் அறிக்கை தரட்டும், அதுக்கப்புறம் முடிவெடுப்போன்னு ஜனநாயக முறையில அதை கொண்டு போனாரு. செந்தில் பாலாஜி அவரை சிறிது நேரம் தான் சிபிஐ விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கரூர் சம்பவ இடத்துக்கு வெளியே இருந்த ஆட்களை கூட்டி வந்து ஷூட்டிங் கேமராக்கள் எல்லாம் அமைச்சு எடுத்த அனைத்து விவரங்களையும் ஊடகங்கள் உடைச்சாங்க. நம்மள அம்பலப்படுத்தி விட்டாங்க, மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மேல உங்களுக்கு கோபமா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த பேசி இருக்காரு. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இப்ப யாரு என்ன செஞ்சிருந்தாலும் அதுக்கு தண்டனை கொடுப்போம்னு சொல்லி இருக்காரு. அவருக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள் பேசினதுக்கு திருப்பி என்ன பதில் கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.